Hi friends, welcome to PKR Excel English course. PKR Excel English course என்ற பயிற்சி வகுப்பிற்கு தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் பயிற்சி வகுப்பிற்கு உங்களை வருக என்று மீண்டும் வரவேற்கின்றேன். நம்முடைய பயிற்சி வகுப்பு இங்கிலீஷ் லேர்னிங் த்ரூ தமிழ், அதாவது தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கான எளிய இந்த பயிற்சி வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன் டுடே கிளாஸ், இன்றைய வகுப்பிலே we are going to know to make some yes or no type questions by using be form verbs. அதாவது இன்றைய வகுப்பிலே மிக எளிமையான பி ஃபார்ம் வெர்ப்ஸ்ல எஸ் ஆர் நாட் பை क्वेश्चंस எப்படி பண்றது, ஒரு எஸ் அல்லது நோ என்று ஆன்சர் சொல்லக்கூடிய வகையிலே கேள்வி பதில் எப்படி, கேள்வி கேட்பது எவ்வாறு, how to ask questions and how to answer for these questions. கேள்வி கேட்பது எப்படி, எஸ் ஆர் நாட் டைப் என்பது ஆம் அல்லது இல்லை என்று பதில் சொல்லக்கூடிய வகையிலே அமையக்கூடிய வாக்கியங்கள். அதிலே ஆங்கிலத்திலே பேசிக் வெர்பாக இருக்கிற அந்த பி ஃபார்ம் am, is, are, was and were இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பி ஃபார்ம் வெர்பை பயன்படுத்தி எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चंस எப்படி அமைப்பது, அதை பற்றி we are going to see in this class. இந்த வகுப்பிலே நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். For example, I have already told you be form அப்படின்றது am, is, are. These are all present tense. Am, is, are present tense. இதுவே past tense ஆ இருக்கும்போது was, were. past tense. Then future ஆக வருகிற பொழுது will be, future tense, or shall be. future வருகிற பொழுது will be or shall be. That is future tense of the be form verb. இப்படி be form verb உடைய அந்த tenses present tense எவ்வாறு வருகிறது, past tense எவ்வாறு வருகிறது, future tense எவ்வாறு வருகிறதுன்னு பார்த்தோம்னா, presentல வருகிற பொழுது am, is, are according to the subject we have to use. Then in past tense was and were, அதே போல in future will be or shall be. These are all the be form verbs. இதைத்தான் நாம் பி ஃபார்ம் வெர்ப்ஸ் என்று சொல்கிறோம். எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக் வெர்ப். ஆங்கிலத்திலே பேசிக் லாங்குவேஜ் அடிப்படையாக கற்றுக்கொள்ளும் பொழுது அதிலே நாம் முதலில் பயன்படுத்துகிற வெர்ப் வந்து பி ஃபார்ம் வெர்ப். in total for all these verbs இந்த எல்லா வகையான வெர்ப்ஸ்க்கும் they have a single meaning. ஒரே மீனிங் தான். that is என்ன அப்படின்னு சொன்னா இரு. இந்த எல்லா வெர்புமே, இந்த பி ஃபார்ம்ல வரக்கூடிய எல்லா வெர்புமே இந்த இரு என்ற மீனிங்லே பயன்படுகிறது. அதை யூஸ் பண்ணுகிற பொழுது, பிரசன்ட்ல யூஸ் பண்ணுகிற பொழுது இருக்கிறேன், இருக்கிறான், இருக்கிறது. அதே போல பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுகிற பொழுது இருந்தேன், இருந்தது, இருந்தார்கள், இருந்தான் அப்படின்னு வரும். ஃபியூச்சர்ல வருகிற பொழுது இருப்பேன், இப்படி இருப்போம், இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பட் பேஸ், அதனுடைய அடிப்படை, அந்த பேசிக் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா இரு. அதை கொண்டுதான் இந்த பி ஃபார்ம் வெர்பை நாம் சென்டென்ஸிலே பயன்படுத்துகிறோம். It is one of the
easiest verbs. It is one of the easiest verbs using in sentences. அதாவது இதுதான் ஆங்கிலத்திலே மிக எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வினைச்சொல்லாக இருக்கிறது. அதை கொண்டுதான் இன்றைய வகுப்பிலே yes or not type questions எவ்வாறு செய்வது, how to make yes or no type questions by using these be form verbs. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய be form verbs ஐ பயன்படுத்தி எவ்வாறு yes or no type questions செய்வது சொல்றோம் இல்லையா. ஒரு கேள்வியை கேட்கிறோம், ஒருத்தரை பார்த்து கேட்கிறோம், என்ன சொல்றோம், இருக்கிறான், இரு என்ற மீனிங்லே எல்லாம் வருகிறது. நீ ஒரு மாணவனாக இருக்கிறாயா கேள்வி கேட்கிறோம் இல்லையா. நீ ஒரு மாணவனா எப்படி கேட்கிறோம், நீ ஒரு மாணவனா. தட் மீன்ஸ் நீ ஒரு மாணவனாக இருக்கிறாயா, இன் பிரசன்ட். இருந்தாயான்னா பாஸ்ட் டென்ஸ் ஆயிடும், இருப்பாயான்னா ஃபியூச்சர் ஆயிடும். இருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது it denotes present tense. பி ஃபார்ம்ல present tense. அப்ப நீ ஒரு மாணவனா அப்படின்னு கேட்கிற பொழுது நீ ஒரு மாணவனாக இருக்கிறாயா என்ற அந்த அர்த்தத்திலே வருகிறது. அதை எவ்வாறு கேட்பது ஆங்கிலத்திலே, அதைத்தான் we are going to see now. அது என்னங்கிறதா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்வது, இப்ப கேட்டோம் இல்லையா, ஆர் யூ, அதாவது நீ ஒரு மாணவனா என்பதை ஆர் யூ a student, are you a student, we have to ask like this. இவ்வாறு நாம் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். are you a student, நீ ஒரு மாணவனாக இருக்கிறாயா, you are அப்படின்னு வருது இல்லையா. யூக்கு பக்கத்துல பிரசன்ட்ல ஆர் என்ற பி ஃபார்ம் வெர்பை பயன்படுத்துகிறோம். அப்ப அது கொஸ்டின் பண்ணுகிற பொழுது ஆர் யூ கொஸ்டின் வேர்டுக்கு பதிலுக்கு, அதாவது வெர்ப் ஃபர்ஸ்ட்ல வந்துடும், சப்ஜெக்ட் அடுத்ததாக வந்துவிடும். அப்ப ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கணும். இதுக்கு ஆன்சர் சொன்னோம் இல்லையா, கொஸ்டின் பண்ணும் பொழுது we have to answer for this question. நாம் அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டி இருக்கிறது. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொன்னா, இது என்ன டைப் சொல்லி இருக்கோம், எஸ் என்றோ நோ என்றோ பதில் சொல்லக்கூடிய டைப். அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுகிற பொழுது எஸ் என்ன சொல்லுவாங்க, ஐ ஆம் a student. எஸ் ஐ ஆம் a student. அப்படி இல்லைன்னு சொன்னா நோ ஐ ஆம் நாட் a student. இப்படிதான் ஆன்சர் பண்ணுவோம். ஆர் யூ a student அப்படின்னு கேட்கிற பொழுது அவங்க என்ன, நீ ஒரு மாணவனாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிற பொழுது ஆமாம் நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னாங்கன்னா, பாசிட்டிவ் ஆன்சரா சொன்னாங்கன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொன்னா எஸ் ஐ ஆம் a student. அதுவே இல்ல நான் ஒரு மாணவன் இல்லை என்று சொல்லுகிற பொழுது நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் ஆன்சர் சொல்றாங்க. அப்படி நெகட்டிவ் ஆன்சர் சொல்லுகிற பொழுது அதை how to say in English அப்படின்னு சொன்னா no I am not a student. We have to say like this. That is B form yes or no type question. It's very simple to make. Like this we can ask many questions. Like this we can ask many questions and answer for these questions. இதை போல நாம் நிறைய கேள்விகளை உருவாக்கலாம், அதற்கு பதிலளிக்கலாம். இல்லையா, is she a doctor, is she a doctor, அவள் ஒரு டாக்டராக இருக்கிறாரா, அவர் ஒரு மருத்துவரா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. அவங்க ஒரு மருத்துவரான்னு கேட்கிற பொழுது is she a doctor, yes she is. இந்த ஷார்ட் ஆன்சர் பண்ணும் பொழுது yes she is ன்னு சொன்னா போதும். ஆமா அவர்கள் இருக்கிறார்கள். திருப்பி என்ன சொல்ல போறோம், ஏ டாக்டர், அதே தான் சொல்ல போறோம். அப்ப ஷார்ட்டா சொல்லுற போது எஸ் இஸ் she a doctor என்று கேட்டா அவர் ஒரு மருத்துவரா அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு ஆன்சர் பண்ணுகிற போது எஸ் she is, ஆமா அவர்கள் மருத்துவர் தான் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். ஃபுல்லா சொல்றதா இருந்தா எஸ் she is a doctor, we have to say in full yes she is a doctor. அத ஷார்ட்டா சொல்லுகிற பொழுது எஸ் she is சொன்னா போதும்.
இதுவே அவங்க டாக்டரா இல்ல அப்படின்னு சொன்னா நோ she is not a doctor. This is a positive, sorry, negative answer. இது பாசிட்டிவ் ஆன்சர். உண்டுன்னு சொல்றோம். அதே தொழில். நீங்க டாக்டரா? ஆமா டாக்டர். So she is a doctor. அவங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லுறது நெகட்டிவ், it becomes நெகட்டிவ் ஆன்சராக மாறி விடுகிறது. இப்ப அதே we have to say in English அப்படின்னு சொன்னா no she is not a doctor ன்னு சொல்லணும். Otherwise it is, we can say like this, no. அதாவது நீங்க ஒரு டாக்டரான்னு சொன்னா இல்லை என்று சொல்லிவிட்டு ஆக்சுவலா அவங்க என்ன தொழில் பண்றாங்களோ அதை சொல்லலாம். she is a lawyer. என்ன சொல்லலாம்? yes ன்னு சொன்னா she is a doctor அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். no ன்னு சொன்னா ரெண்டு விதமா ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா அவங்க அந்த தொழில இல்லைன்னு சொன்னா no she is not a doctor. இல்ல வேற ஒரு தொழில் பண்றாங்கன்னா முதல்ல சொன்னது no ன்னு சொல்லிட்டு then ஆக்சுவலா அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, வாட் இஸ் her profession, அவங்களுடைய ஆக்சுவல் ப்ரொஃபஷன் என்னவோ அதை சொல்ல வேண்டும். அப்ப no she is a lawyer. no she is a lawyer. So in negative we can answer in two types. in negative சொல்லுற பொழுது பாசிட்டிவா சொல்லுற பொழுது ஒரே ஆன்சர் தான், yes she is a doctor, that's all. பட் நெகட்டிவா சொல்லுற பொழுது ஆக்சுவலா அந்த அந்த தொழில இல்ல அப்படிங்கிறதுக்கு no she is not a doctor ன்னு சொல்லிட்டு என்ன தொழில இருக்கிறாங்களோ அதை சொல்லுற பொழுது no அப்படின்னு சொல்லிட்டு she is a lawyer, அந்த another என்ன தொழில இருக்காங்களோ அதை சொல்றோம். அப்ப ரெண்டு விதமா நெகட்டிவ்ல ஆன்சர் பண்ணலாம். am, is, are இப்படி பிரசன்ட்ல யூஸ் பண்றோம். are they play cricket கேக்குறோம் இல்லையா? are they play cricket? இல்ல are they players? are they cricket players? இப்படி கேட்கலாம். are they cricket players? அவர்கள் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களா அப்படின்னு கேக்குறோம். are they cricket players அப்படின்னு கேக்குறோம். என்ன சொல்லலாம்? yes ன்னு சொன்னா என்ன சொல்லலாம்? yes they are cricket players. yes ன்னு சொன்னா ஆன்சர் பண்ணனும். yes they are cricket players. ஒரே ஆன்சர்ல முடிஞ்சிரும். இல்லன்னு சொன்னா இல்ல நாங்க வேறவா இருக்காங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸ் இல்ல டென்னிஸ் பிளேயர்ஸ் சொல்லணும்னா எப்படி சொல்றது? no they are not cricket players. no they are not cricket players. Otherwise it is, we have to say like this அப்படின்னு சொன்னா no ன்னு சொல்லிட்டு they are tennis players எப்படி சொல்றோம்? no ன்னு சொல்லிட்டு அவங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் இல்ல அப்படிங்கிறதுக்கு no ன்னு நெகட்டிவா சொல்லிட்டு ஆக்சுவலா என்ன பண்றாங்க? they are tennis players அப்படி சொல்லணும். அப்ப no they are tennis players. அதான் are they cricket players எப்படி ஆன்சர் பண்ணலாம்? பாசிட்டிவா இன் பாசிட்டிவ் yes they are cricket players. no ன்னு சொல்ற பொழுது ரெண்டு ஆன்சர் சொல்றோம். no they are not cricket players டைரக்டா மறுக்கிறோம். no they are not cricket players. அல்லது no ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவங்க என்னவா இருக்காங்களோ அதை சொல்றோம். no they are tennis players. எப்படி ஆன்சர் பண்றோம்? இப்படி கேட்கணும் இல்லையா? are you an Indian? are you an Indian? நீ ஒரு இந்தியனா? what is the meaning here? நீ ஒரு இந்தியனாக இருக்கிறாயா? நீ ஒரு இந்தியனாக இருக்கிறாயா? are you an Indian? என்ன சொல்லுவோம்? ஆம் நான் ஒரு இந்தியன். ஆம் நான் ஒரு இந்தியனாக இருக்கிறேன். yes I am an Indian. are you an Indian அப்படி கேட்கும் பொழுது what is the positive answer here? yes நான் ஒரு இந்தியன். அப்ப நான் ஒரு இந்தியனாக இருக்கிறேன். yes I am an Indian. இல்ல நான் இல்ல இந்தியன் இல்லை ஃபாரினர்னு சொல்லணும். நோ என்ன சொல்லுவோம்? நோன்னு சொல்லிட்டு I am not an Indian. no I am not an Indian அப்படி சொல்லலாம். அல்லது இப்படி சொல்லலாம். நோ மறுத்துட்டு என்ன சொல்லலாம்? I am a foreigner. நான் அந்நிய தேசத்தவர், நான் அந்நிய தேசத்தவர் சொல்றோம் இல்லையா? நான் வெளிநாட்டுக்காரன். no I am a foreigner. Like this we have to answer. We can answer in positive as well as in negative. Positive ஆன்சர் பண்ணலாம், நெகட்டிவ் ஆன்சர் பண்ணலாம். It depends upon the situation.
பாசிட்டிவாக சொல்லக்கூடிய இடத்தில் பாசிட்டிவ் ஆன்சர் சொல்கிறோம், நெகட்டிவாக சொல்லக்கூடிய இடத்தில் நெகட்டிவ் ஆன்சர் சொல்றோம். அதை பி ஃபார்ம்ல எப்படி சொல்கிறோம்? பி ஃபார்ம் क्वेश्चंस இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஹாமிஸா இன் பிரசன்ட் ஹாமிஸால யூஸ் பண்றோம். இதுதான் இப்படி கேட்கிறோம் இல்லையா? இஸ் ஷி a dancer? அவள ஒரு டான்சராக கேட்கிறோம். இஸ் ஷி a dancer? yes she is a dancer. no she is not a dancer. அதுதான். is it a book? சொல்றோம் இல்லையா? is it a book? இது ஒரு புத்தகமா? ஒரு இதை பார்த்து கேட்கிறோம். is it a book? இது ஒரு புத்தகமா அப்படின்னு கேட்கிறோம். yes it is a book. ஆன்சர் என்ன பண்ணும்? yes it is a book. அப்படின்னு சொன்னா yes it is a, no it is a pen. இல்ல அது ஒரு பேனா. புக் இல்ல பேனான்னு சொல்றோம். no அப்படின்னு சொல்லிட்டு it is a pen. no it is not a book. is it correct கேக்குறோம்ல. B form இந்த yes or no type questions வந்து we use in our day to day activities. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நிறைய பயன்படுத்துகிறோம் இந்த வாக்கியங்களை. இப்படி கேக்குறோம் இல்லையா? is it correct? இது சரியா? எப்படி கேக்குறோம்? is it correct? கரெக்ட்டா என்ன சொல்லுவோம்? yes it is correct. yes it is correct. கரெக்ட்டா என்ன சொல்லுவோம்? ஆன்சர் is it correct? கேள்வி கேட்கும்போது எப்படி கேக்குறோம்? இது சரியானதா? இது சரியானதாக இருக்கிறதா? is it correct? அப்படி क्वेश्चन பண்றோம். ஆன்சர் பண்ணுகிற பொழுது yes it is correct. அதாவது பாசிட்டிவா சொல்லுகிற போது yes it is correct. இது சரியாக இருக்கிறது. இல்லை சரியில்லை என்றால் என்ன சொல்லுவோம்? no it is not correct. சரியில்லை என்றால் என்ன சொல்றோம்? no it is not correct. அதை வேற எதுவும் அப்படி சொல்றோம்? no it is wrong. சொல்றியா? இல்ல அது தவறானது. no it is not correct னு சொல்லலாம் அல்லது no it is wrong அப்படி சொல்லலாம். is it இருக்கிறதா? are you இருக்கிறாயா? are they இருக்கிறார்களா? are they players? அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்களா? very easy to learn this. இதுதான் மிக எளிதாக நாம் இந்த B ஃபார்ம்ல in present tense am is are என்ற இந்த B form verbs பயன்படுத்தி yes or no type questions in our day to day activities நாம நிறைய யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்களை மிக எளிமையாக மிக எளிதிலே கற்றுக்கொண்டு பேச ஆரம்பிக்கலாம். அதே போல in past tense சொல்லும்போது என்ன சொல்லிருக்கோம்? was and were. எப்படி பிரசன்ட்ல am is are யூஸ் பண்றோமோ அதே போல in B form past tense சொல்லும்போது was and were என்ன ஆயிடும்? past event ஆயிடும். இப்படி சொன்னோம் இல்லையா? அவர் டாக்டர்னு சொல்றோம், இப்ப இருக்கிறாரு, அப்ப எஸ் he is a டாக்டர்னு சொல்றோம். இதுவே இப்ப அவர் ஓய்வு பெற்று விட்டார், அவர் வந்து முன்னாடி ஒரு டாக்டராக இருந்தார் என்று சொல்கிற பொழுது he was a teacher னு சொல்லுவோம். was he a teacher? கேள்வி எப்படி கேட்போம்? was he a teacher? was he a doctor? was he a lawyer? அவர் லாயராக இருந்தாரா? once upon a time. he is not in profession now. அவர் இப்பொழுது அந்த வேலையிலே இல்லை, ஆனால் முன்னாடி டீச்சராக இருந்தார். அப்ப எப்படி சொல்லுவோம்? was he a teacher கேட்போம். அவர் டீச்சரா இருந்தாரா? என்ன சொல்லுவாங்க? இதே போல ஆன்சர் yes இருந்தார்னா yes he was a teacher. yes he was a teacher. yes he was an engineer. yes he was a lawyer. yes he was a tailor. whatever it may be, any profession, whatever it may be. he was a doctor, he was an engineer, he was a tailor, he was a postman, he was a postmaster, he was a manager. The answer will be anyone. எந்த ஒரு ஆன்சராக இருக்கலாம். பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கிற பொழுது வாஸ் வைத்து கேட்கணும். சிங்குலர்ல கேட்கும் பொழுது வாஸ் ஹி அப்படின்னு கேட்கணும். அதே பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கும் பொழுது வேர் என்று கேட்க வேண்டும். வேர் யூ, வேர் தே பிளேயர்ஸ், அவர்கள் பிளேயர்ஸா இருந்தார்களா? வேர் தே பிளேயர்ஸ்? எஸ் தே வேர் பிளேயர்ஸ். they were not players. no they were not players. that's all. were they students? அவர்கள் மாணவர்களாக இருந்தார்களா கேக்குறோம் இல்லையா? were they students? no இல்ல yes ன்னு சொன்னா yes they were students. ஆம் அவர்கள் மாணவர்களாக இருந்தார்கள். no they were not students. அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்கள் மாணவர்களாக இல்லை. no they were not students. in past tense was and were யூஸ் பண்ணி yes or no டைப் क्वेश्चन பண்ணலாம். in future B formல next வருவது என்ன? future. அதுக்கு என்ன சொல்லிருக்கோம்? shall be or will be. பிரசன்ட்ல சொல்லுகிற பொழுது
இருக்கிறதா, இருக்கிறார்கள், இருக்கிறது, இருக்கிறோம். அதே மாதிரி பாஸ்ட் சொல்றது இருந்தேன், இருந்தது. இதை போல இன் ஃபியூச்சர் இருக்கும், இருப்பான்னு சொல்றோம். இப்படி சொல்றேன். will you be Chennai tomorrow அப்படி கேக்குறோம். will you be in Chennai tomorrow? will or shall யூஸ் பண்ணணும், பிளஸ் ஒரு be யூஸ் பண்ணணும், இடையில சப்ஜெக்ட் வச்சுக்கணும். will you be in Chennai tomorrow? நீ நாளை சென்னையில் இருப்பாயா? will you be in Chennai tomorrow? will you be in Chennai tomorrow? ஆன்சர் பண்ண சொல்லுவோம். yes I will be. நான் சென்னையில் இருப்பேன் நாளைக்கு அப்படின்னு சொன்னா yes I will be in Chennai tomorrow. will you be in Chennai tomorrow? ஆன்சர் பண்ணுகிற பொழுது எஸ் ஐ வில் பி இன் சென்னை டுமாரோ. ஆமா நான் நாளை சென்னையில் இருப்பேன். இல்லையா ஐ வில் நாட் பி இன் சென்னை டுமாரோ. நோ ஐ வில் நாட் பி இன் சென்னை டுமாரோ. இல்ல நாளைக்கு சென்னையில் இருக்க மாட்டேன். வேற ஒரு ஊர் சொல்லலாம். நோன்னு சொல்லிட்டு ஐ வில் பி இன் கோயம்புத்தூர் டுமாரோ. எப்படி சொல்லலாம்? நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருப்பேன். நாட் இன் சென்னை, ஐ வில் பி இன் கோயம்புத்தூர் டுமாரோ. நாளைக்கு நான் சென்னையில் இருக்க மாட்டேன், கோயம்புத்தூர்ல இருப்பேங்கிறத ஐ வில் பி இன் கோயம்புத்தூர் டுமாரோ. சென்னையில இருப்பியா? ஐ வில் பி இன் சென்னை டுமாரோ. ஆர் ஐ வில் நாட் பி இன் சென்னை டுமாரோ. ஆர் வில் பி ஆர் ஷல் பி என்று யூஸ் பண்ணணும்னு சொன்னா இன் ஃபியூச்சர் பி ஃபார்ம். தட்ஸ் ஆல். சோ நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற அன்றாட நிகழ்வுகளிலே மிக எளிமையாக பி ஃபார்ம் வெர்ப்ஸ் கொண்டு, அது whether it is in present tense or past tense or in future tense, whatever it may be, எந்த காலத்தை குறிப்பிடுகிறதோ அந்த காலத்தை குறிக்கக்கூடிய வகையிலே அந்த பி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய am, is, are in present tenseல, then was and were past tenseல, will be or shall be இதை future tenseல பயன்படுத்தி yes or no type, yes or no என்று நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பதில் சொல்லக்கூடிய வகையிலே we can make many questions and answers. நாம் நிறைய கேள்விகளையும் பதில்களையும் அமைக்க முடியும். Dear friends, the PKR Excellent English Course என்ற English learning through Tamil language, தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் பயிற்சி வகுப்பினை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். You can speak in English fluently. உங்களால் சரளமாக ஆங்கிலத்திலே பேச முடியும். You can write in English. You can write in English. உங்களால் ஆங்கிலத்திலே நன்றாக எழுத முடியும். You have to practice well. இதைப் போல வாக்கியங்களை பயிற்சி செய்து பாருங்கள். நீங்களாக by own உங்களுடைய சொந்தமாக நீங்கள் பிராக்டிஸ் செய்ய செய்ய நிச்சயமாக உங்களால் மிக எளிதிலே ஆங்கிலத்தினை கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வகுப்பிலே நிறைய செய்திகளை நாம் நிறைய how to make sentences in English by using main verbs, auxiliary verbs, then be form, have form, இப்படி ஒவ்வொரு வகையான அந்த வினை சொற்களை எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு பயன்படுத்தி வாக்கியங்களை அமைப்பது என்பதை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கிளாஸ் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Don't forget to subscribe our channel. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி ஆல் என்று கொடுத்துக் கொண்டால் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய வகுப்பினை கவனிக்கலாம். மற்றொரு வகுப்பிலே மற்றொரு சப்ஜெக்டோடு I will meet you again. Thank you very much.